தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கனமழை காரணமாக கோவை நொய்யல் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் குமார் வழங்கிட கேட்கலாம். குமார், வணக்கம். வெள்ளப்பெருக்கு தொடர்பான தகவல்கள் என்னென்ன? அப்பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? தகவல்களை பதிவு பண்ணுங்க. கோவை மேற்குமலை தொடர்ச்சி பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக திருவாணி நீர்பிடிப்பு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவை குற்றாலம் அருவி நேற்று மூடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு முழுவதும் பரவலாக மழை பெய்ததன் காரணமாக நொய்யல் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவையின் மிக முக்கிய நதியாகவும் விவசாயிகள் வாழ்வாதாரமாக இருக்கும் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் வருவது குறித்து விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நொய்யல் ஆற்றில் முதல் தடுப்பணையான சித்திரை சாவடி தடுப்பணையில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகிறது. மிக நீண்ட நாட்களாக மழை இல்லாமல் வறண்டு காணப்பட்ட சித்திரை சாவடி தடுப்பணையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் அழகை காண சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்கள் வந்து பார்த்து செல்கின்றனர். நீரின் அளவு நேரத்திற்கு நேரம் அளவு அதிகரிப்பதால் அதை பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தொண்டாமுத்தூர் போலீசார் சித்திரை சாவடி அணையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி குமார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.